Hi all, welcome to Zebu school video and welcome to my whiteboard series. இன்னைக்கு நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி நம்ம வந்து பேசிக்காக ஆப்ஷன் பையிங்னானது, அப்புறம் ஸ்ப்ரெட்னானது, இப்போ லாஸ்ட்டாக வந்து ஸ்ட்ராங்கிள்னானது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஸ்ட்ராடல்னா என்ன, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், ஸோ லாங் ஸ்ட்ராடல், ஷார்ட் ஸ்ட்ராடல் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோவில் போயிடலாம். ஸோ ஸ்ட்ராங்கிள் அப்படின்றது மீனிங் என்ன அப்படின்னா, அதாவது ஒரே ஸ்ட்ரைக்கில் இருக்கிற காலு புட்டு, அதாவது இது ஏடிஎம்மாக இருக்கலாம், இல்லை எந்த ஸ்ட்ரைக்காக இருக்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து 34,500 இருக்குது பேங்க் நிஃப்டி அப்படின்னா, ஸோ 34,500 காலு, 34,500 புட்டு. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராங்கிள் அப்படின்றது மீனிங் என்ன அப்படின்னா, ஒரே ஸ்ட்ரைக்கில் இருக்கிற காலு புட்டை நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ இதில் வந்து லாங் ஸ்ட்ராடல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ரெண்டுத்தையுமே பை பண்ண போகிறீங்க. ஸோ இது எந்த மாதிரி நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு வாலட்டிலிட்டியாக ஏதோ ஒன்று நவர போது மோரோர்லெஸ்ஸு இப்போ அங்கே வந்து ஒரு நியூஸ் கிரியேட் பண்ண போது, அந்த நியூஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய மூவ் வந்துட போகுது அப்படின்னு நம்புனீங்க அப்படின்னா, இதெல்லாம் எந்த டைமில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாலட்டிலிட்டியாக பிரேக் அவுட் ஆகிற டைமு, அப்படி இல்லைனா இந்த ரிசல்ட்ஸ் சீசனுக்கு ஒரு 10-15 நாள் முன்னாடி. ஏன்னா அந்த டைமில் என்ன இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு ரேஞ்சில் இருக்கிறோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து பெரியசாக மூவ் ஆகிடும். இன் எக்ஸ்பெக்டேஷன் டுவர்ட்ஸ் ரிசல்ட்டில் வந்து இந்த ரேஞ்சு இந்த பக்கமும் போகலாம், இல்லை இந்த பக்கமும் போகலாம். அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் எங்கே இருக்கோ அதோட அட் த மணி காலையும் அட் த மணி புட்டையும் நீங்கள் வாங்கிட போகிறீங்க. ஸோ வாங்கினீங்கன்னா ஆக்சுவலாக பே ஆஃப் எப்படி இருக்க போது, லாங் ஸ்ட்ராடலுக்கு பே ஆஃப் எப்படி இருக்க போது, ஜென்ரலாக என்ன இருக்க போது, எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணுறீங்களோ இதுதான் உங்களோட ரிஸ்க்காக இருக்க போகுது பே ஆஃபில். ஸோ இந்த மாதிரி இருக்க போது, ஸோ இந்த ரேஞ்சை தாண்டி, அதாவது இந்த சின்ன ரேஞ்சை தாண்டி மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா ரெண்டு பக்கமும் வந்து உங்களுக்கு அன்லிமிட்டடாக ப்ராஃபிட் கிடைக்க போகுது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி இடத்த வந்து எங்கெல்லாம் டிப்ளாய் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நியூஸ்க்கு முன்னாடி. ஏன்னா இது பேசிக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா வாலட்டிலிட்டி ஏற போகுது, அதே மாதிரி ரேஞ்ச் வந்து பெருசாக பிரேக் அவுட் ஆக போகுது அப்படின்ற சுச்சுவேஷனில் வந்து இந்த லாங் ஸ்ட்ராட்டில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் இப்போ இந்த ஷார்ட் ஸ்ட்ராட்டில் அப்படின்னா என்ன மீனிங்னா, சிம்பிள், இது ரெண்டுத்தையுமே ஷார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு பெரிய ரேஞ்ச் இருக்குது, ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ இது என்ன இருக்கும், ஒரு 500 ரூபா இருக்குது, இது ஒரு 500 ரூபா இருக்குது அப்படின்னா என்ன இருக்குன்னா, இங்கேருந்து இந்த பாயிண்ட் 500, இந்த பாயிண்ட் 500. ஸோ இந்த 1000 பாயிண்ட்டுக்குள்ளே, அதாவது அட் த மணி ஸ்ட்ராட்டில் என்ன ரேட் இருக்கோ அதை தாண்டி மார்க்கெட் போகுதுன்னு நம்பினீங்கனாலும் யூ கேன் டேக் ஷார்ட் ஸ்ட்ராடல். அதாவது இந்த இருக்கிறத செல் பண்ண போகிறீங்க காலை, அதே மாதிரி இங்கே இருக்க புட்டியும் செல் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே நிற்கிறப்போ உங்களுக்கு ஆப்வியஸாக இதோட ப்ராஃபிட் வந்து ரியலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எக்ஸ்பைரிக்குள்ளே உங்களோட ரேஞ்சுக்குள்ளேயே நிற்கிறப்போ பொறுமையாக வந்து உங்களோட ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிடும். இதில் முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் ஸ்ட்ராங்கிள் அப்படின்னு பார்த்துருந்தோம், இந்த ஸ்ட்ராடல் அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த ஸ்ட்ராங்கிளுக்கும் ஸ்ட்ராடலுக்கும் உள்ள சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கிள்ன்றது ரொம்ப சின்ன பே ஆஃபாக இருக்கும், ஆனால் ரிஸ்க்கு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து இந்த ரிஸ்க்குக்கு இந்த ரிவார்டு வந்தால் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க வந்து நீங்கள் ஸ்ட்ராடலியே கூட பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு பாயிண்டில் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரெகுலராக உங்களுக்கு யூடியூப் சேனலை பார்த்துங்க. இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் சேனல் ஆஃப் ஜீபு ஸ்கூல் இருக்குது, நீங்கள் அங்கேயும் வந்து எங்களை ரீச் பண்ணலாம், அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் டிஸ்கஷனும் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் அதுலேயும் வந்து உங்கள் கொரிஸ் ரைஸ் பண்ணிக்கலாம். ஹோப் யூ என்ஜாய்டு வாட்சிங் திஸ் வீடியோ. Thanks for watching. Signing off, Damodharan.